மதுரை சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு பல வருடங்களா இருந்த ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இப்ப நிஜமாக போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலூர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கிற புதிய தேசிய 4 வழிச்சாலை பணிகள் முழுமையா முடிஞ்சிருச்சு. சுமார் 1070 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் உருவாயிருக்கு. வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயில இதை திறந்து வைக்க போறாரு. இந்த சாலை ஏன் இவ்வளவு முக்கியம், என்னென்ன வசதிகள் இருக்கு, மக்களுக்கு இதனால என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி நாம பார்ப்போம். இந்த திட்டம் முதல்ல 2020 வருஷம் மத்திய அரசுடைய பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலமா ஆரம்பத்துல 659.03 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த சாலை அமைக்கப்பட்டதன் முக்கியமான நோக்கம் மதுரையிலிருந்து மேலூர் வழியா காரைக்குடிக்கு வேகமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க ஒரு மாற்று தேசிய நெடுஞ்சாலையை உருவாக்குறது தான். ஆனா இந்த திட்டம் தொடங்கிய சில மாசங்கள்லயே கொரோனா பரவல் ஏற்பட்டுச்சு. அதனால கட்டுமான பணிகள்ல பெரிய பாதிப்பு இருந்தது. தொழிலாளர்கள் பற்றாக்குறை, கட்டுமான பொருட்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள், போக்குவரத்து கட்டுப்பாடுகள்னு பல காரணங்களால இந்த திட்டம் பிளான் பண்ண மாதிரி காலத்துல முடிவடையல. இதன் காரணமா கடந்த 5 வருஷங்களா மேலூர் டு காரைக்குடி இடையே பயணிச்சவங்க பழைய சாலையை தான் பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருந்தது. குறிப்பா SS கோட்டை கீழவளவு வழியா போகிற பழைய சாலை ரொம்ப நெரிசலா மாறிச்சு. தினமும் அதிக அளவுல வாகனங்கள் பயன்படுத்தியதால போக்குவரத்து நெருக்கடியும் அதிகரிச்சது. அதோடு அடிக்கடி விபத்துகளும் நடந்ததா பொதுமக்கள் சொன்னாங்க. இதனால இந்த 4 வழிச்சாலை பணிகளை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றது வாகன ஓட்டிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த திட்டத்தை சீக்கிரமா நிறைவு செய்யறதுக்காக மத்திய அரசு கூடுதலா 410.97 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்குனாங்க. இதன் மூலமா மொத்த திட்ட செலவு 1070 கோடி ரூபாய் உயர்ந்தது. அதுக்கப்புறமா பணிகள் வேகமடைஞ்சு இப்ப முழுமையா நிறைவடைஞ்சிருக்கு. இந்த புதிய தேசிய நெடுஞ்சாலை மொத்தமா 45 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல மதுரை மாவட்டத்துல 13 கிலோமீட்டரும், சிவகங்கை மாவட்டத்துல 32 கிலோமீட்டரும் அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்துல சாலை மட்டும் அமைக்கப்படல, பல முக்கியமான கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. மேலூர் பகுதியில மதுரை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. இதனால வாகனங்கள் சிக்னல் அல்லது சந்திப்பு நெரிசல் இல்லாம ஈஸியா இணைஞ்சு போக முடியும். அதே போல இந்த சாலை கடந்து போகிற நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகை பகுதிகளை பாதுகாப்பா கடக்க 90 பெரிய பாலங்களும் அதோடு 60க்கும் மேற்பட்ட சிறிய பாலங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால மழைக்காலங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்படாம இருக்கும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. பயணிகளுடைய வசதிக்காக இந்த சாலையில பல புதிய அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. திருக்கோஷ்டியூர் பக்கத்துல டோல்கேட், கனரக வாகனங்களுக்கான பார்க்கிங், பயணிகள் ஓய்வெடுக்க நிழற்குடைகள், ஓய்வறைகள்னு வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா வசதிகளும் சேர்ந்து பார்க்கும்போது மேலூர் காரைக்குடி இடையே இனி போக்குவரத்து நெரிசல் கணிசமா குறையும். அதே நேரத்துல விபத்துகளும் குறைஞ்சி பாதுகாப்பான மற்றும் வேகமான பயணம் பொதுமக்களுக்கு கிடைக்கும்னு அதிகாரிகள் நம்பிக்கையா இருக்காங்க. பல வருடங்களா காத்திருந்த இந்த தேசிய 4 வழி சாலை திட்டம் இறுதியா நிறைவேறிருக்கு. மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வழித்தடத்தை பயன்படுத்துற ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய நிம்மதி கொடுக்கிற முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டமா பார்க்கப்படுது. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த பகுதியில் நீங்க பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அப்புறமா இதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.